நீங்க என்கிட்ட ஃபோன்ல சொன்னீங்கல்ல, இந்த கிட்னி ப்ராப்ளத்துக்கு கேட்டு பேசினேன் உங்ககிட்ட ஃபோன்ல. அதுக்கு ஒரு 7 ஜூஸ் சொன்னீங்க. அதான் நீங்க இப்ப சொல்லாதீங்க மேம். மக்களுக்கு தெரியிற மாரி சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டேன்னா, அதே மாதிரி இன்னைக்கு நெறைய பேருக்கு என் மூலியமா அவங்களுக்கும் தெரிஞ்சுக்கணும். ஒரு கிட்னி ப்ராப்ளம் சரியாகறதுக்கு ஒரு 7 ஜூஸ் சொல்லுங்க மேம். கிட்னி ப்ராப்ளம், கிட்னி ஃபெயிலியராக இருக்கட்டும், நம்மளுக்கு ஃபில்ட்ரேஷன் ரேட் ரொம்ப குறையுது, இல்லை டயபெட்டிக் நெஃப்ரோபதி கண்டிஷனாக இருக்கலாம், கிட்னியில் நமக்கு சுருக்கம் ஏற்பட்டு நமக்கு ஹைப்பர் டென்ஷன்னாலையும் இந்த பிரச்சனை எல்லாமே வருது. சரிங்க, பொதுவாகவே இந்த சிறுநீரக பிரச்சனை அப்படின்னு சொல்கிறது நம்ம உடலில் நம்ம வாங்கி வைக்க வேண்டிய ஒரே ஒரு மூலிகை பொடி சொல்கிறேன், ரொம்ப முக்கியம். அந்த கிட்னி டைம் ஃபெயிலியர் ஆன டைம்ல நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் மேம். ஒரு பக்கம் உடல் ஒரு பக்கம் படுத்தும், உணவு எடுக்க முடியாது, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஆளுக்கு ஒரு கருத்து சொல்லுவாங்க, எதையும் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த மெடிசன்ஸோட நீங்க என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணும்போது நம்ம கொஞ்ச நாள் அதோட இம்ப்ரூவ்மெண்ட் தெரிய ஆரம்பிக்கும். கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. ஹாய், திஸ் இஸ் பாலாவிகா. சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்லேருந்து பேசிகிட்ருக்கேன். நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் நிறைய விஷயங்களை உங்கள்கிட்ட நாங்கள் பகிர்ந்துகிட்ருக்கோம். நிறைய டிப்ஸு எங்கள் மேம் நிறைய டிப்ஸு உங்களால் சிம்பிளாக பண்ணக்கூடிய டிப்ஸு, ரொம்ப செலவே இல்லாமல் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நீங்கள் என்னென்ன பண்ணலாம், என்னென்ன ப்ராப்ளத்துக்கு என்னென்ன வழிமுறைகள் எல்லாமே. அது இல்லாமல் நிறைய கோவில்கள், நீங்கள் நிறைய கோவில்கள் அவங்க மூலியமாகவே, எங்கள் நித்யா மேம் மூலியமாகவே நீங்கள் நிறைய கோவில் தெரிஞ்சிருப்பீங்க. நிறைய சித்தர்கள் வழிபாடு, எவ்வளோ விஷயங்கள் நாங்கள் உங்களுக்காக ஷேர் பண்ணிகிட்டே இருக்கோம். ஏன் அதெல்லாம்? நீங்கள் நல்லா இருக்கணும், எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு எங்கள் நித்யா மேமோட ஒரு ஆசை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்க இங்கே வர்றது பிரச்சனை இல்லை, இங்கே வர்றதுக்கு முன்னாடியும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்கள் மேமோட ஆசை. இல்லை ஏதோ வந்துடுச்சு, முடியல, கிட்னியில் ப்ராப்ளம் ஆகிடுச்சு, இல்லை லிவரில் ப்ராப்ளம் ஆகிடுச்சு, சுகர் இந்த மாதிரி ஆகிடுச்சு அப்படின்னாலும் தைரியமாக இருங்கன்றாங்க. எதுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாத்துக்குமே மெடிசன் சித்தாவில் இருக்குது அப்படின்றாங்க. அதனால் தைரியமாக இருங்க, கவலைப்படாதீங்க. இன்றைக்கி ஒரு முக்கியமான டாபிக் பற்றி பேசலாம் அப்படின்ட்டு தான் உங்கள் மூலிமா நானும் நிறைய விஷயத்தை எங்கள் மேம் கிட்டது நிறைய தெரிஞ்சிட்ருக்கேன். கிட்னி ப்ராப்ளம் இப்போ உலகம் பூரா இருக்குங்க, யாராருக்கும் இருக்குது. ரொம்ப வயசானவங்க, 60 வயசுக்கு மேலே உள்ளவங்க, 50 வயசுக்கு மேலே உள்ளவங்க, சின்ன குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே கிட்னி ப்ராப்ளம் இருக்குது. இந்த கிட்னி ப்ராப்ளம் எப்படி வருதுன்னு தெரியல. ஆனால் இதுக்கு எங்கெங்கேயோ ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்காங்க. ஆனால் நான் ஒன்று தாங்க சொல்வேன், இந்த கிட்னி ப்ராப்ளம் வந்துடுச்சுன்னா அது குணமாக்கிறதுக்கு ஒரு 7 ஜூஸ் எங்கள் மேம் ஒரு வாட்டி என்கிட்ட ஃபோனில் சொன்னாங்க. கிட்னி ப்ராப்ளம் வந்துடுச்சுன்னா பயப்படவே வேணாம், ஏன்னா நான் ஒருத்தருக்கு கிட்னி ப்ராப்ளம் இருக்குது, அவர் ரொம்ப அவஸ்தைப்படுறாரு அப்படின்னு சொன்னதுக்கு எங்கள் மேம் அதுக்கு ஒரு 7 ஜூஸ் இருக்குது, அதை எடுத்துக்கிட்டாருனாலே போதும், நல்ல பூர்ணமாக குணமாயிடலாம். அது இல்லாமல் என்கிட்டயும் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுத்து அந்த ஜூஸையும் எடுத்துக்கிட்டாங்கன்னா இன்னும் பக்காவாக சூப்பராக, அதாவது கிட்னி புதுசாக இல்லாம் அப்படின்னு எங்கள் மேம் சொல்கிறாங்க. ஸோ கிட்னி ப்ராப்ளம் ஒன்று வந்துடுச்சுன்னா அதை எல்லாத்தையும் பாதிக்குங்க. நிறைய பேர் கிட்னி ப்ராப்ளத்தால் நிறைய பேர் இறந்துடுறாங்க, சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன், பட் நிறைய பேர் இறந்துடுறாங்க. வேணாங்க, வாழணும், கடவுள் கூப்பிட்ற வரைக்கும் நம்ம வாழ்வோமே, ஓகேவா? அந்த கிட்னி ப்ராப்ளத்துக்கு சரியாகிறதுக்கும் அதுக்குண்டான ஒரு 7 ஜூஸ் என்னென்னு கேட்போமா மேம்? வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். ஓகே, நீங்கள் என்கிட்ட ஃபோனில் சொன்னீங்கல்ல, இந்த கிட்னி ப்ராப்ளத்துக்கு கேட்டு பேசினேன் உங்கள்கிட்ட ஃபோனில். அதுக்கு ஒரு 7 ஜூஸ் சொன்னீங்க. அதான் நீங்கள் இப்போ சொல்லாதீங்க மேம், மக்களுக்கு தெரிகிற மாதிரி சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டேன்னா, அதே மாதிரி இன்னைக்கு நிறைய பேருக்கு என் மூலியமா அவங்களுக்கும் தெரிஞ்சுக்கணும். ஒரு கிட்னி ப்ராப்ளம் சரியாகிறதுக்கு ஒரு 7 ஜூஸ் சொல்லுங்க மேம். டெய்லி ஒரு ஜூஸ் குடிச்சிக்கலாம். பொதுவாகவே கிட்னி ப்ராப்ளம், கிட்னி ஃபெயிலியராக இருக்கட்டும், நம்மளுக்கு ஃபில்ட்ரேஷன் ரேட் ரொம்ப குறையுது, இல்லை டயபெட்டிக் நெஃப்ரோபதி கண்டிஷனாக இருக்கலாம், கிட்னியில் நமக்கு சுருக்கம் ஏற்பட்டு நமக்கு ஹைப்பர் டென்ஷன்னாலையும் இந்த பிரச்சனை எல்லாமே வருது. சரிங்க, பொதுவாகவே இந்த சிறுநீரக பிரச்சனை அப்படின்னு சொல்கிறது நம்ம உடலில் தண்ணீர் சத்து குறைவாக இருக்கிறதுனால வர்றது.
பாத்தீங்கன்னா இது நீர்பூதத்தை சேர்ந்த உறுப்பு இல்லையா, பஞ்சபூதத்துல நீர்பூதத்தை சேர்ந்த உறுப்பு. அப்படி அதை திரும்பவும் பழைய மாதிரி கொண்டு வரணும், ஃபங்க்ஷன் நார்மல் ஆகணும். எல்லாருமே ஆர்வமா கேட்கறது என்னன்னா, டாக்டர் எனக்கு கிட்னி சுருங்கிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க, ரிப்போர்ட்ல கரெக்டா போட்டிருப்பாங்க. ஸோ கார்டிகோமெடுலரி டிஃபரன்ஷியேஷன் போர்லி மெயின்டைன்ட் அப்படின்ட்டு, அதாவது கிட்னிக்கு உள்ள இருக்கக்கூடிய ஃபில்டர் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஃபங்க்ஷன் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது. கிட்னி சைஸ் பாத்தீங்கன்னா 6 மாசத்துக்குள்ளேயே பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சுருங்கி சுருங்கி அதோட சைஸ் குறைஞ்சிக்கிட்டே வருது, நல்லாவே தெரியும். இதுல இன்ஃபெக்ஷன் அடிக்கடி ஏற்படுறது, சிஸ்டைட்டிஸ் கண்டிஷன், ரீனல் கால்குலை ஸ்டோன்ஸ் வர்றது. சிறுநீரகம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பு. என்ன ஆகும் அப்படின்னா, ஆண்களுக்கு அந்த கால் வீக்கம் அதிகமாக ஆரம்பிச்சிடும், யூரின் சரியா போகல அப்படின்னா. இதுல கொடுமையான விஷயம் என்னன்னா, அந்த விதைப்பை ஸ்க்ரோட்டம்லயும் தண்ணி சேர ஆரம்பிச்சு விரைவீக்கமும் ஏற்பட்டுரும். அப்போ யூரின் போக முடியல, உட்கார முடியல, நடக்க முடியல, அப்படியே தண்ணி ஏறி ஏறி தொடைப்பகுதி வரைக்கும் வீக்கம் வந்து வயிறு வீங்கி, ஸோ நமக்கு நுரையீரல் வரைக்கும் தண்ணி வர்றதை பார்க்கலாம். ஸோ பல்மனரி எடிமா அப்படின்னு சொல்கிற கண்டிஷன், அப்போ மூச்சு விட திணறல் ஏற்பட்டுருது. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்லாம் வராமல் இருக்க ஆரம்பத்திலே நம்ம நிறைய சிம்டம்ஸ் சொல்லியிருக்கோம். உங்களுக்கு ரொம்ப நாளாக பிபி இருக்கா, சுகர் இருக்கா, 6 மாதத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட் எடுத்து பாருங்கள். வருடத்துக்கு ஒரு முறை ஃபுல் பாடி செக்அப் பண்ணிவிடுங்க. வயசு 50க்கு மேலே ஆகுதா, இப்போ அது கூட சொல்ல முடியல மேம். 25 வயது குழந்தைகளுக்கெல்லாம் கூட நம்ம வந்து பேஷண்ட்ஸ் இருக்காங்க, நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி அப்போ கிட்னி ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறது எல்லாருமே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ வருமுன் காப்போம். இல்லை நமக்கு சில சிம்டம்ஸ் தெரியுது, யூரியா கிரியேட்டின் லெவல் எனக்கு அதிகமாக இருக்குது, கிரியேட்டின் லெவல் 1.8 விட கிராஸ் ஆகிடுச்சு, யூரியா லெவல் அபோவ் 50 வந்துருச்சுன்னா, இந்த ஜூஸ் நீங்கள் என்ன சிகிச்சை எடுத்தாலும் சரி டெய்லி இந்த ஜூஸை குடிச்சிக்கோங்க. முதல்ல இதுக்கு நம்ம வாங்கி வைக்க வேண்டிய ஒரே ஒரு மூலிகை பொடி சொல்கிறேன், ரொம்ப முக்கியம். சிறுநெரிஞ்சில் பொடி, இதை வாங்கி வைக்கணும். சிறுநெரிஞ்சில் மூலிகைன்னு சொல்றது சிறுநீரக பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி செய்யக்கூடியது ஒரு அற்புதமான காயகற்ப மூலிகை. இது சித்தர்கள் வந்து இது நிறைய சிறுநீரக சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு இது ஒரு முக்கியமான மூலிகையாக சேர்க்கிறாங்க. இந்த பொடி மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க. இது நம்ம 7 நாளும் எம்டி ஸ்டொமக்ல 7 ஜூஸ் குடிக்க போறோம். இந்த மாதிரி 1 மாதம் நம்ம ட்ரை பண்ணலாம், நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா வாழைத்தண்டு. எல்லாருக்குமே தெரிஞ்சது வாழைத்தண்டு. ஏதாவது ஒரு கிட்னி ப்ராப்ளம்னாலும் உடனே நம்ம வாழைத்தண்டு எடுத்துக்கலாம் இல்லைங்களா. ஸோ வாழைத்தண்டு தேவையான அளவுக்கு எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி, ரொம்ப தண்ணீர் விட வேண்டாம், அந்த ஜூஸ் நல்லா எடுத்து ஒரு 200 ml எடுத்துக்கணும். இதனோட கொஞ்சம் சீரகம் சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சி ஃபில்டர் பண்ணிக்கணும். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு அந்த சிறுநெரிஞ்சில் பொடி இதில் மிக்ஸ் பண்ணி குடிச்சிடணும். அந்த வாழைத்தண்டு ஜூஸ்ல எல்லா ஜூஸ்லயுமே சிறுநெரிஞ்சில் பொடி கட்டாயம் சேர்க்கணும். வெரி குட். ஓகே. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டே நம்ம குடிக்கிறோம். அடுத்து முக்கியமானது சிறுநீரகங்களை பாதுகாக்கக்கூடியதுன்னா வெள்ளை பூசணி. ஸோ வெள்ளை பூசணி ஜூஸும் இதே மாதிரி சீரகம் சேர்த்து அரைச்சி எடுத்து சிறுநெரிஞ்சில் விட்டு நம்ம குடிக்கணும். அடுத்து 3வது முக்கியமானதுன்னா எப்போதுமே சொல்றது சுரக்காய். சுரக்காய், அதாவது நீர்ச்சத்து இருக்கக்கூடிய அந்த கொடி வகையில இருக்கக்கூடிய காய்கறிகள் எல்லாமே சிறுநீரகங்களுக்கு நல்லது. சுரக்காய் ஜூஸும் இதே மாதிரி சீரகம் சேர்த்து நம்ம சிறுநெரிஞ்சில் போட்டு அந்த பொடியை போட்டு குடிச்சணும். அடுத்து 4வது முக்கியமான ஜூஸ்னா வல்லாரை. வல்லாரை கீரை சிறுநீரகங்களுக்கு அவ்வளோ நல்லது, நிறைய பேருக்கு இது தெரியாது. ஸோ உணவுல சேர்த்துக்கோங்க. வல்லாரை கீரையை நம்ம பயன்படுத்த சிறுநீரகங்கள், மூளையில் இருக்கக்கூடிய செல்கள், ஸோ கிட்னியில் இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாமே, அந்த பிளட் வெசல்ஸ் சுருங்கி இருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸ் நேரவாயிருக்கும், அது எல்லாமே நமக்கு ரிஜுனேட் ஆகிறதுக்கு வல்லாரை ரொம்ப ரொம்ப பெஸ்ட் மேம். இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து 5வது முக்கியமான ஒரு ஜூஸ் நம்ம குடிக்க போறோம்னா வெந்தயக்கீரை. எப்பவுமே நம்ம கிட்னி ரிலேட்டடா ப்ராப்ளம் இருக்குன்னா வெந்தயக்கீரை சாப்பிடுங்க, வெந்தயம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வெந்தயக்கீரையும் இதே மாதிரி எடுத்து ஜூஸ் எடுத்து அதை நம்ம இதனோட சேர்த்து பயன்படுத்திக்கலாம், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்தது பார்த்தீங்கன்னா கோவக்காய். 6வது முக்கியமான ஒரு ஜூஸ் கோவக்காய் ஜூஸ் குடிங்க. இது அதிகமான இரும்பு சத்து இருக்கு. அந்த கிட்னி பேஷண்ட்ஸ்க்குலாம் பார்த்தோம்னா ஹீமோகுளோபின் லெவல் குறைஞ்சிக்கிட்டே வரும், கால் வீக்கம் குறையவே இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு எல்லாமே ரொம்ப முக்கியமானது இது, கோவக்காய் எடுத்துக்கலாம். அடுத்து 7வது முக்கியமான ஒரு ஜூஸ் சௌச்சோ. சௌச்சோ பார்த்தீங்கன்னா கிட்னி ஃபெயிலியர் இருக்கிறவங்களுக்கு, ரீனல் ஸ்டோன் இருக்கிறவங்களுக்கு, டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப முக்கியமானது. இது வந்து பாதி அளவு சௌச்சோ எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம இதில் வந்து கொஞ்சம் சீரகம் சேர்த்து நல்லா அரைச்சி வடிகட்டி அதே நெரிஞ்சல் பொடியை சேர்த்து காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கணும். இந்த 7 ஜூஸும் டெய்லி காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிருங்க. அடுத்த வாரமும் இதே மாதிரி ஆர்டரில் நம்ம டெய்லி ஒரு ஜூஸ் குடிக்கலாம்.
இதனோட நம்ம ட்ரீட்மெண்ட் கரெக்டா எடுக்கணும், டயட் கரெக்டா ஃபாலோ பண்ணணும். ஆமா. அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ ஏன்னா அந்த கிட்னி டைம் ஃபெயிலியர் ஆன டைம்ல ம். நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் மேம். ம். ம். ஒரு பக்கம் உடல் ஒரு பக்கம் படுத்தும், உணவு எடுக்க முடியாது. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஆளுக்கு ஒரு கருத்து சொல்லுவாங்க. ஆமா. எனக்கே பெரிய சேலஞ்சிங்கா இருக்கும். மேம் என் ஃப்ரெண்ட் இது சொன்னா இது சாப்பிடலாமா? என் ஃப்ரெண்ட் இது வேணான்ற இது சாப்பிடலாமா? எனக்கு பயமா இருக்கு. இது ஓகேவா? கன்ஃபியூஸ் ஆயிருப்பாங்க. கன்ஃபியூஸ் ஆவாங்க. மனதளவுல அவங்களையும் மனதளவுல ரொம்ப பாதிக்கப்பட்ட ஒரு ம். பயத்தோடயே இருப்பாங்க. அந்த ம். ஒரு 40 நாள் நீங்க மெடிசன் எடுத்து கடந்துட்டீங்கன்னா ம். சக்சஸ் தான் வெரி அப்படின்னு குட், சொல்லிட்டு. வெரி குட். அதுக்கு தான் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் கூட எல்லாருக்கும் போய் சேர்ந்துச்சுன்னா உதவியா இருக்கும். கண்டிப்பா எதையும் மேம். மிஸ் கண்டிப்பா. பண்ணிடக்கூடாது கண்டிப்பா. அப்படின்றதுக்காக அந்த மெடிசன்ஸோட நீங்க என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணும்போது நம்ம கொஞ்ச நாள் அதோட இம்ப்ரூவ்மெண்ட் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ மேம். நான் அதுக்கு தான் மேம் நீங்கள் என்கிட்ட ஃபோனில் சொல்லும்போதே சொல்லிட்டேன். ஆமா. மக்களுக்கும் தெரியிற மாதிரி அது 7 ஜூஸை சொல்லுங்கன்ட்டு. ஓகே. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. கவலைப்படாதீங்க. கிட்னி ப்ராப்ளம் அப்படின்னா ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆகி கண்டவங்க கண்டதை சொல்லுவாங்க. யார் சொல்கிறது நீங்கள் காதில் வாங்காதீங்க. எல்லாத்தையும் தூக்கி போட்டு இங்கே நித்யா மேம்கிட்ட வாங்க. வீடியோலேருந்து நம்பர் எடுங்க. காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்பாயின்மெண்ட்டு வாங்குங்க. நேராக வாங்க இங்கே. உங்களுக்கு என்ன கிட்னி ப்ராப்ளம் என்ன லெவலில் இருக்குது அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி மெடிசன், அதுக்கேற்ற மாதிரி ஜூஸு எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்து கிட்னி ப்ராப்ளம் என்னங்க அது எதுவுமே இல்லாத அளவுக்கு உங்களை அதுலேருந்து வெளியில் கொண்டு வந்து உங்களை ஹாப்பியாக வாழ வைப்பாங்க. சந்தோஷமாக இருங்க.